தமிழக முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் வந்து உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாரு. இது மாதிரி பாரத பிரதமர் தமிழகத்திற்கு வந்தபோது உங்களை வந்து 6 முறை தொலைபேசியில் தொடர்பு கொண்டதாகவும் குறுஞ்செய்தி அனுப்புவதாகவும் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க விரும்பாதனால தான் அவர் வந்து சந்திக்கல அப்படிங்கிற உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாரு. இனிமேல் நீங்க பொய் சொல்ல வேண்டாம், உண்மையை சொல்லுங்க அப்படின்னு ஒரு கடிதம் அனுப்பியிருக்கிறாரு. இது சம்பந்தமா நீங்க என்ன சார் சொல்றீங்க? இந்த கடிதம் அனுப்பியிருக்காருன்னு சொன்னதே எனக்கு தெரியல. இந்த கடிதம் எனக்கு இன்னும் வந்து சேரலை. அந்த கடிதம் வந்து சேர்ந்தால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். அப்போ அது யார் உண்மை சொல்லியிருக்கா, யார் பொய் சொல்லியிருக்காங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆக இது எதையோ ஒரு குற்றம் சாட்டுவதற்காக தமிழ்நாடு முதலமைச்சரை எடுத்த உடனே நேரடியாக போய் பார்த்து பேசிட முடியாது. ஏற்கனவே அவருக்கு ஏதாவது தொடர்பு இருந்திருந்தால்தான் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்க முடியும் என்பது எல்லோருடைய கருத்தாக இருக்கிறது. ஆக அவர்களை பற்றி குறை சொல்வதற்கு நான் ஒன்றும் சொல்லதுக்கு இல்லை. அவர்கள் முடிவெடுத்ததற்கு ஒரு காரணத்தை சொல்லுகிறார்கள், அவ்வளவுதான். இல்லை, உங்களை தொடர்பு கொண்டாருங்களா இல்லைங்களா சார்? 6 முறை தொடர்பு கொண்டேன், மெசேஜ் கூட அனுப்பியிருக்கிறேன் அப்படின்னாரு. இல்லை, எனக்கு எந்த விதமாக வரல. ஆதாரம் அவர்கிட்ட இருக்குமா இருக்கும், அவர் சொல்லியிருப்பார். அவர் சொல்கிறது தான் ஆதாரமாக இருக்குமே தவிர ஆதாரம் அவருடைய கையில் இருக்காது. நான் தான் அவரை தொடர்பு கொண்டேன். அவருக்கு முதலமைச்சர் ஸ்டாலினை போகிறதுக்கு முதல் நாள் நான் அவருடைய தொடர்பு கொண்டேன். இதுக்கு முன்னாடி சட்டமன்றம் நடக்கும்போது பல நேரங்களில் அவர் என்னை அழைத்திருக்கிறார். என்னுடைய உதவியாளர்களை கூட்டு அழைத்திருக்கார். ஆனால் என்னுடைய உதவியாளர் யாரையுமே அவர் அழைத்து எனக்கு தரவில்லை. ஆக இதே ஒரு குறையாக அவர் சொல்லியிருக்கிறார். நான் அவரை பற்றி குறை சொல்ல மாட்டேன். கடிதம் வழியா எதுவும் கடிதம் எதுவும் இருக்கா சார்? கடிதம் வெளியிட்டோம்ல பிரஸுக்கு எல்லாத்துக்கும் 24 வெளியிட்டேன். அதை கூட ஏன் வெளியிட்டேன்னு கேட்டீங்க. கீழே இருக்கிற குழு அதையும் பார்த்துக்கேன். 24ஆம் தேதி காலையில் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.